அம்மையாலே நாம் இந்த வேதத்தில் ஒரு முக்கியமான வார்த்தையை பார்க்கிறோம். ஏறக்குறைய 250 இடங்களுக்கு மேலே ஒரு சில மொழிபெயர்ப்புகளில் 450 இடத்துல இந்த பதமானது உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை என்னவென்றால் விசுவாசம், ஃபெய்த். இந்த விசுவாசம் என்பது இந்த வேதத்தில் ஒன்றி பிணைந்து இணைந்த ஒரு வார்த்தை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த விசுவாசத்தை குறித்து ஏறக்குறைய ஒவ்வொரு பகுதியிலும் நாம் முக்கியமாக படிக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த விசுவாசத்தை குறித்து அதிகமாய் பேசியிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்னா, எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனத்தில் இவ்விதமாய் சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனத்தில் ஆண்டவர் இந்த விசுவாசத்தை குறித்து நம்முடைய வாழ்க்கையோடு இணைத்து பேசுகிறார். என்ன சொல்றாருன்னா, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். But without faith it is impossible to please God. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு நாம் பிரியமாவே இருக்க மாட்டோம் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ ஆண்டவருக்கு நான் பிரியமா இல்லைன்னா அப்போ அது எவ்வளோ கஷ்டமான காரியம் இல்லைங்க. ஆண்டவருக்கு என்னுடைய வாழ்க்கையில் நான் பிரியமானவனாக வாழவில்லை என்றால் கிறிஸ்தவ வாழ்க்கையை வீண் இல்லைங்களா? அப்போ நம்முடைய விசுவாசம் என்பது எவ்வளவு முக்கியமானதாக இந்த வேதம் சொல்லுகிறது இல்லைங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். போல நம்ம அநேகர் நினைக்கலாம், எனக்கு விசுவாசம் இருக்குது, நான் ஒரு விசுவாசி. அதுமாதிரி விசுவாசம் என்பது ஏதோ மதத்தில் பார்க்குறோம். எல்லா மதத்திலும் ஒரு நம்பிக்கை என்பது இருக்குது இல்லைங்க. எந்த நம்பிக்கையாக இருந்தாலும் இந்த கடவுள் எனக்கு உதவி செய்வார், இந்த கடவுள் எனக்கு ஒத்தாசை கொடுப்பார், இந்த கடவுள் எனக்கு கை கொடுப்பார், இது எல்லா மதத்தில் நாம் பார்க்கும்படியான ஒரு காரியமாக இருக்கிறது. கிறிஸ்தவத்திலும் கூட விதமான ஒரு நம்பிக்கை என்பது மக்களிடத்தில் இருக்கிறதை நம்ம பார்க்குறோம். ஆனால் இதுக்கு சரியான அர்த்தத்தை நம்ம எங்கே பார்க்கறது, எங்கே அறிந்து கொள்வது? வேத புத்தகம் இல்லைங்களா? வேத புத்தகத்தில் தான் தேவன் தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார், தன்னுடைய திட்டத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார், தன்னுடைய நோக்கங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த வேத புத்தகத்தில் ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்தையும் தேவன் கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த விசுவாசத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம், ஒரு கஷ்டம் வரும்பொழுது கடவுளே எனக்கு உதவி செய்யும், இயேசுவே எனக்கு உதவி செய்யும். வேதத்தில் பல மக்கள் விதமாக இயேசுவை நோக்கி கூப்பிட்டு உதவியை பெற்றுக்கொள்கிறார்கள், நிச்சயமாக. ஆனால் இந்த வேதமானது இந்த காரியத்தில் விசுவாசம் என்பதை குறித்து என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து நாம் பார்ப்பது மிக அவசியம். அது மாத்திரமல்ல, என் வாழ்க்கையில் இந்த விசுவாசம் இருக்கா? நான் உண்மையாலுமே ஒரு விசுவாசி தானே? விசுவாசம் உள்ளவர்கள் விசுவாசி. இந்த 5 காரியங்கள் மூலமாக என்னில் இந்த விசுவாசம் இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கறது நல்லது. ஏன்னா பைபிள் என்ன சொல்லுதுன்னா, விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசிக்கிறவன் வாழ்க்கையில் சேலஞ்சஸ் இருக்கு, லைஃப்ல சேலஞ்சஸ் இருக்கு, சவால் இருக்கு. யாருக்கு தான் சோதனை இல்லை, யாருக்கு தான் நெருக்கம் இல்லை. அப்போ நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையில் அந்த சூழ்நிலையில் செயல்படுகிறேன்? உண்மையான விசுவாசம் உள்ளவன் பதற மாட்டானா, பதறி பேச மாட்டான். சிலருக்கு பிரச்சனை வந்துட்டா கோபம், எரிச்சல், அவங்களால ஒன்றுமே கட்டுப்படுத்த முடியாது. அது தனியறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அது விசுவாசமின்மை காட்டுகிறது இல்லைங்க.
அமரிக்கும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாக இருக்கும். யூ பி ஸ்ட்ராங். A man with faith will be very strong in Christian life. விசுவாசம் உள்ளவன் கிறிஸ்தவ வாழ்க்கையில உறுதியாக இருப்பான், தைரியசாலியா இருப்பான். அதனால நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் இல்லைன்னா நம்ம கோழைகளாக இருப்போம். Will be cowards. பிரச்சனைகளை சந்திக்க நமக்கு தைரியம் இல்லை, போராட்டங்களை சந்திக்க நமக்கு தைரியம் இல்லை. அதைத்தான் ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ், பலவிதமான குழப்பங்கள், எதிர்காலத்தை குறித்த ஒரு நிச்சயமற்ற ஒரு நம்பிக்கை, பயம், ஒரு எனக்கு என்ன ஆகுமோ, அல்லது எனக்கு ஏதாவது ஆகுமோ, என் குடும்பத்துக்கு ஏதாவது ஆகுமோ, எனக்கு வியாதி ஆகுமோ, அப்படின்ற பல காரியங்கள் மனித வாழ்க்கையில் வரும். விசுவாசம் இல்லைன்னா தேவனுக்கு நம்ம பிரியமா இருக்க மாட்டோமா இல்லை? அப்போ ஆண்டவருக்கே நான் பிரியமா இல்லைன்னா அப்போ என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை இஸ் a big question இல்லை? இட்ஸ் a very big question. ஆண்டவருக்கு நான் பிரியமா இல்லைன்னா ஆண்டவர் எனக்கு உதவி செய்வாரா? கர்த்தர் என்னோடு கூட இருந்து செயல்படுவாரா? ஆகவே இது ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு இல்லைங்க, அதிமுக்கியமான ஒரு தலைப்பு. இந்த 5 காரியத்தை உங்கள் மத்தியில் நான் பேச விரும்புகிறேன். முதலாவது விசுவாசம் என்னன்னா, எபிரேயர் 11வது அதிகாரம் 1வது வசனத்தில் யாரோ எடுத்து கூட வாசிக்கலாம். எபிரேயர், விசுவாசமானது நம்பப்படுகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. நம்பப்படுகளின் உறுதி, you will have a firmness in the belief of God. அதாவது என்னன்னா, ஃபெய்த்ங்கிறது ஒரு பேஸ் இல்லாத இல்லைங்க. Faith has got a foundation. இந்த கட்டடம் இருக்கு, இதுக்கு ஃபவுண்டேஷன் இருக்கு. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில you will have a foundation. the foundation என்பது என்ன? உன்னுடைய வாழ்க்கையில நம்பப்படாத உறுதியும் காணப்படாத நிச்சயமாக இருக்கிறது. இந்த காரியத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இதை வெளிப்படுத்துகிற ஒரே ஒரு காரியம் தேவனுடைய வார்த்தை. Faith is nothing but a trust and putting a hold on God's word. ஆண்டவருடைய வார்த்தையை நம்புகிறதாங்க விசுவாசம். Faith in the promises of God. தேவனுடைய வார்த்தையில் வைக்கிற விசுவாசம் நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்தல்ல, நம்முடைய எதிர்காலத்தில் ஒரு அனுமானமா சிந்திக்கிறதல்ல. விசுவாசம் என்பது தேவனுடைய வார்த்தையை சார்ந்து நம்புகிற அடிப்படையில் வாழ்கிற வாழ்க்கை. ரெண்டு விதமான வாழ்க்கை தான் இருக்கு. ஒன்று தரிசித்து நடக்கிறது. இந்த உலகத்தில் எல்லாருமே தரிசித்து, அப்படின்னா என்னன்னா, நம்ம கணக்கில் பேங்க்கில் இவ்வளோ அக்கௌண்ட் இருக்கு, நமக்கு இந்த விதமான காரியம் இருக்குது, சம்பளம் வரும், பென்ஷன் வரும், இது வரும், இது வரும். யூ கால்குலேட் அண்ட் டூ திங்ஸ். நீ கணக்கிட்டு காரியங்களை செய்கிறாய். அது தரிசித்து நடக்கிறது. இந்த உலகத்தில் எல்லாருமே அப்படிதான் வாழ்றோம் இல்லைங்களா? ஆனால் மெய் கிறிஸ்தவன் தரிசித்து நடக்கிறவன் அல்ல. We walk by faith, not by sight. உன்னுடைய வாழ்க்கையில நீ விசுவாசி என்று சொல்லும் பொழுது, விசுவாசத்தின் அடிப்படையில் வாழும் பொழுது, உன்னுடைய எல்லா நம்பிக்கையும் உன்னுடைய பணத்தின் பேரில் அல்ல, உன்னுடைய சொத்தின் பேரில் அல்ல, உன்னுடைய சுகத்தின் பேரில் அல்ல, உன்னுடைய ஆரோக்கியத்தின் பேரில் அல்ல. இட் இஸ் ஆன் த வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தை. God said. ஆதியாகமம் 15வது அதிகாரத்தில் என்ன பார்க்குறேங்க? Genesis 15th chapter, ஆதியாகமம் 15வது அதிகாரத்தில் இங்கே நாம் பார்க்கும்படியான காரியம் என்ன? ஆதியாகமம் 15:6 வசனம் எடுத்து கூட வாசிக்கலாம். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஆபிரகாமுக்கு குழந்தைகள் இல்லை. ஆண்டவர் 75 வயது சொன்னாரு, உனக்கு சந்ததி இருக்குமாப்பா, உனக்கு சந்ததியை நான் கொடுப்பேன். 90 வயசு ஆச்சு, இல்லை 91, 92, 93, ஏறக்குறைய 99. தேவன் சொன்னாரு, அவனை வெளியே கூட்டிட்டு போய் சொன்னாரு,
என்ன சொன்னார்? 5ஆம் வசனத்தில் அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன கூடும், முன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவனமா இருக்கும் நட்டார். So shall thy seed be. குழந்தைகள் எல்லாம் என் வயசாகி போச்சு, உடைய மனைவிக்கு ஸ்திரீகளுக்குள்ள அந்த வழிபாட அந்த வழக்கமெல்லாம் நின்று போச்சு, நோ பீரியட்ஸ் எல்லாம் போச்சு, இனி எப்படி நடக்கும்? அந்த ஆண்டவர் சொன்னார், I will do it. God has got full of promises in the Bible. வேதத்தில் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அதிலே விசுவாசித்து நடக்கிறது என்பது வித்தியாசமான வாழ்க்கை. ஏன் அநேகருடைய வாழ்க்கையில ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ், பிரச்சனைகளை சந்திக்க தைரியம் இல்லை? யூ டோன்ட் ஹேவ் ஃபெய்த், விசுவாசம் இல்லை. அருமையான சகோதரனே சகோதரியே, விசுவாசிக்கிறவன் பதறான். உன்னுடைய வாழ்க்கையில ஆபிரகாம் இடத்தில் ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமே, நட்சத்திரங்கள் என்ன கூடுமானால் என்னப்பா, உன்னுடைய சந்ததி அவிதமான விளங்க பண்ணுவேன். அவன் விசுவாசித்தான், கர்த்தரை விசுவாசித்தான். The word of God, தேவனுடைய நடத்துது, தேவனுடைய நடத்துது. இவர் யார்? எவ்விதமானவர்? என்ன செய்ய முடியும்? God's word always leads you to the living God. ஜீவனுள்ள தேவனண்டை உன்னை வழி நடத்துகிறது தான் தேவனுடைய வார்த்தை. ஆகவே என்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் முதலாவது விசுவாசம் உள்ள ஒரு மனிதனாக நீ இருப்பாயானால், உன்னுடைய நம்பிக்கை அஸ்திவாரம் காட்ஸ் வேர்ட், தேவனுடைய வார்த்தை. ஒருவேளை உனக்கு நடைபெறாது, சூழ்நிலை வேறமா இருக்கு, பிரச்சனை வேறமா இருக்கு, never mind, I trust God, தேவனை நம்புறேன். அது தோல்வியாக இருந்தாலும் அதை நன்மைக்கு எதுவாக மாற்றும்படியாகத்தான் அதை செஞ்சிட்டு இருக்காரு. ஏன்னா தேவனுடைய அன்பர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. எத்தனையோ காரியங்கள் நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஆலயம் எரிஞ்சு போச்சு, தேவன் நன்மைக்கு ஏதாவது மாற்றினாரா? ஆமாம். உங்கள் வாழ்க்கையில் விதமான காரியங்கள் இருக்கா? எல்லாம் நல்லா இருக்கும்போது எல்லாருமே என்னுடைய வாழ்க்கையில் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. விசுவாசம் இல்லாமல் பரலோக ராஜ்யம் போக முடியாது. பைபிள் அதான் சொல்லுது. இஃப் யூ நாட் ப்ளீசிங் காட், தேவனுக்கு நான் பிரியமாக இல்லைன்னா, அப்போ எனக்கு பிரியமாக வாழ்கிறேன்னா, என்னுடைய டேஸ்ட்டுக்கு வாழ்ந்துட்டு இருக்கேன்னா, நான் என்னுடைய அளவுகளை வாழ்ந்து கொண்டிருக்கேன்னா, அதனால ரட்சிப்பு என்பது இட் ஹஸ் காட் எ ஹையர் வேல்யூ. ரட்சிப்பு என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் செய்கிற மிகப்பெரிய தேவனுடைய அற்புதங்க. இட்ஸ் எ கிரேட் மிரக்கிள், சேஞ்சிங் யுவர் நேச்சர். உன்னுடைய சுபாவத்தை மாத்துது. மேக் யூ மேன் ஆஃப் கரேஜ் when you face difficulties. பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது தைரியம் உள்ளவனை மாத்துது. யூ ஆர் நாட் எ கவர், நீ கோழை அல்ல. Faith is nothing but trusting God through His word. தேவனுடைய வார்த்தையின் மூலமாக தேவனை நம்புகிறது தான் விசுவாசம். ஆகவே எனக்கு விசுவாசம் இருக்குன்னு சொல்றதுல இல்லை. கர்த்தரை ஆபிரகாம் விசுவாசித்தான். இரண்டாவது காரியம் என்ன தெரியுங்களா? முதலாவது, faith is confidence in God's word which shows God. தேவனை காண்பிக்கும்படியான தேவன் பேரில் வைக்கிற அந்த நம்பிக்கை. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, பயப்படாதே, திகையாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். யோசுவா எப்படி நான் அந்த மக்களை வழிநடத்துவேன்? ஆண்டவர் சொன்னாரு, பயப்படாமலும் கலங்காமல், உன்னை விட்டு கைவிடவில்லை, விலகுவதும் இல்லை. when God is with you, who can be against you? தேவன் உன்னோடு கூட இருந்தால் யார் எதிராக இருக்க முடியும்? The very host of heaven will be your servants. பரலோகத்தின் சேனை உனக்கு பணி செய்கிறவர்களாக இருப்பாங்க. Salvation is something great. ரட்சிப்பு என்பது மிக உன்னதமான காரியம். Am I pleasing to God? இந்த உலகத்தில் நான் ஆண்டவருக்கு பிரியமா வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னா என்னுடைய காரியங்கள் எப்படி இருக்கு? இரண்டாவது என்ன தெரியுங்களா? Faith requires action. உன்னுடைய வாழ்க்கையில விசுவாசம் இருக்குன்னு சொன்னா வாழ்க்கையில அது வெளிப்படுத்து. எனக்கு விசுவாசம் இருக்குன்னு சொல்றது இல்லைங்க. அதை எப்படி நான் நிரூபிப்பேன்?
என் வாழ்க்கையில் எனக்கு விசுவாசம் இருக்குங்கிறத நிரூபிப்ப ஒரே ஒரு வழி என்னுடைய வாழ்க்கையின் செயலின் மூலமாகத்தான் வெளிப்படுத்த முடியும். வேற எதனால் வெளிப்படுத்த முடியும்? மேபி 1000 words, no, one action is enough. ஒரே ஒரு செயல் உனக்கு போதும். யாக்கோபு 2வது அதிகாரம் 26வது வசனம், யாராவது எடுத்து கூட வாசிக்கலாம். யாக்கோபு 2வது அதிகாரம் 26வது வசனம். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? புதிய ஏற்பாட்டில் யாக்கோபு 2வது அதிகாரம் 26வது வசனம். அப்படியே ஆவியில்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததா இருக்கிறது. For as the body without the spirit is dead. அதனாலே சரீரம் செத்து போனது, உன் வாழ்க்கையில கிரியையே இல்லை என்னும் போது எப்படிங்க நீங்க உன்னுடைய விசுவாசம் இஸ் டெட். இந்த அதிகாரத்தில் அழகா சொல்றாரு, எப்படி விசுவாசத்தினால அவர்கள் எல்லாரும் நற்சாட்சி பெற்றார்கள் என்பதை குறித்து பார்க்கிறங்களே. 23 பார்க்கிறோம். அப்படி ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இனமாக வேதம் சொல்லுகிறது, ராகாப் 25 ராகாப் எனும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியை அனுப்பிவிட்ட போது கிரியைகளினால் அல்லவோ நீதி உள்ளவளாக்கப்பட்டால். அதனாலே வார்த்தையில பிரயோஜனம் இல்லைங்க. இட் இஸ் நாட் வேர்ட்ஸ், இட்ஸ் ஆக்ஷன். Am I truly believing God? தேவனை உண்மையா நம்புறேனா? அப்படின்னா என்னுடைய விசுவாசம் அதை வெளிப்படுத்துங்க. நோவாட்ட ஆண்டவர் சொன்னாரு, ஒரு பெரிய பேழை அவன்கிட்ட சொல்லிட்டாரு, நீ கட்டணுப்பா. மழை இல்லை, ஒன்றும் இல்லை, எதுவுமே இல்லை, சாத்தியக்கூறு இல்லை. ஆனால் அவன் என்ன பண்ணனா? எபிரேயர் 11:7வது வசனம், யாராவது எடுத்து கூட வாசிக்கலாம். எபிரேயருக்கு நிருபம் 11வது அதிகாரம் 7வது வசனம். விசுவாசத்தினாலே நோவா, வாசிங்க. ஆ ஆ ஆ ம் ஆ பர் ஆ வாசிங்க. ஆ ஆ ஆ சுதந்திரவாளியான விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்ற ஆண்டவர் சொல்லிட்டார், நோவா, இந்த உலகத்தை நான் மழையினால அழிக்க போகிறேன். I am going to destroy this world. He believed God. தேவனை விசுவாசித்தாங்க. Trusting God's word is faith. அவன் என்ன பண்ணா? உன்னுடைய குடும்பத்தை மட்டும் நான் காப்பாற்ற போறேன். அவன் நீதியின் பிரசங்க எல்லா இடத்துல போய் சொல்றான். பேதுருல நிருபத்தில் ஆண்டவர் உலகத்தை அழிக்க போகிறார், மனம் திரும்புங்கள். வேதம் என்ன சொல்ல தெரியுங்களா? வெள்ளம் வாரி கொண்டு போக மட்டும் உணராது இருந்தார். அன்டில் தட் மழை வந்து இல்லை சாதாரண மழை தான் இது, இல்லை சாதாரண மழை தான் இது. அந்த வெள்ளம் வந்து அவங்க முழுகடிக்கிற வரைக்கும் நம்பலைங்க. அம்மையால விசுவாசம் அது இல்லைங்க. வாழ்க்கையில் தேவன் சொன்னார், அதை செய்வார். God said He will do it. That is faith. Faith is a gift of God. Salvation, ரட்சிப்பில் தேவன் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் என்ன தெரியுங்களா? ஃபெய்த். அதுக்கு முன்னால் நீ தரிசித்து வாழ்ந்து கொண்டிருந்தாய். உன் சம்பளம், உன பணம், வீடு, அதுதான் உனக்கு. அதை பார்த்து கணக்கிட்டு வாழ்ந்தாய். இப்போ அப்படி இல்லை. ஐ ட்ரஸ்ட் காட். தேவனை நான் விசுவாசிக்கிறேன். அருமையான சோர்ணே சோரியே, தேவன் வார்த்தை என்ன சொல்லுது தெரியுங்களா? தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். tedious work. ஒரு பெரிய பேழையை அதனுடைய அளவெல்லாம் பார்க்கும் பொழுது எவ்வளோ பெரிய பேழையை உண்டு பண்ண வேண்டியதாக இருந்தது. எல்லாரும் பரியாசம் பண்ணியிருப்பாங்க. ஆமாங்க, ஆவிக்குரிய காரியங்கள் ஒருவேளை உலக மனுஷனுக்கு பைத்தியமாக தான் தோணும். தேவன் சொல்லிட்டு இப்படி இருக்கான், அவர் என்ன செய்ய போறார்? அந்த பொறுத்திருந்து பாரு.
உன் வாழ்க்கையின் மூலமாக என்ன செய்ய போறான்னு பொறுத்திருந்து பாரு. அவர்கள் பொறுத்திருந்து பார்ப்பார்கள். தரிசித்து நடக்கிறது அல்லங்க. உன்னுடைய வாழ்க்கையில் விசுவாசம் தேவை. ஆபிரகாம் அவனுடைய வாழ்க்கையில் விசுவாசத்தினாலே அவன் பெரிய சந்ததி உருவாக்கிற்று. அவனுடைய சந்ததியின் மூலமாக ஆமாங்க, தேவன் ஒரு அழகான குமாரனை கொடுத்தார், ஈசாக்கை கொடுத்தார். ஈசாக்கை குறித்து நான் எப்பவுமே ஆச்சரியப்படுகிறேன். பலி செலுத்தும்படியாக அங்கே பலிபீடத்தில் கொண்டு போய் கட்டி கிடத்துற அவங்க மேலே ஒபீடியண்ட்டாக இருக்கானுங்க. சச் அன் ஒபீடியன்ட் பாயில். அதுமாதிரில என்ன ஒரு அருமையான காரியம். இந்த விசுவாசம் இல்லாதனால தான் வாழ்க்கையில் எல்லாம் பிரச்சனைங்க. நீ விசுவாசம் இல்லாதனால கோபப்படுற, எரிச்சல் அடைகிற, உன் வாழ்க்கையே ஒரு டர்மாயிலாக தான் இருக்குது. Even though you say that you are a believer, விசுவாசின்னு சொன்னா கூட உன் வாழ்க்கையில் கோபத்தை உன்னால் அடக்க முடியல, பொறுமை இல்லை, நிதானம் இல்லை. உன் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வான்ற நம்பிக்கை இல்லை. நீ குழம்பி போய் நிற்கிற. ஏதாவது ஒன்று வேறு மாதிரி ஆகிப்போச்சுன்னா உன்னால் நிற்க முடியல. உடனே நீ என்ன பண்ணுற? ஐயோ என்ன ஆகிறதோ ஏதாகிறதோ. அதுமாதிரிலே யூ நீட் ஃபெய்த். அந்த விசுவாசம் வேணும்னா ரட்சிப்பு வேணுங்க. யூ நீட் காட் டு டேக் ஹோல்ட் ஆஃப் யூ. உன் வாழ்க்கையில் தேவனை பற்றி கொண்டு வழி நடத்துகிற காரியம் தேவை. ஆகவே விசுவாசம் என்பது இட் ப்ரூவ்ஸ் பை ஆக்ஷன், செயலின் மூலமாக வெளிப்படுத்துகிற ஒன்று தான் விசுவாசம். இல்லைன்னா அது செத்துதான் இருக்கும். இட்ஸ் எ டெட். பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு செத்த விசுவாசம் உள்ளவர்கள் கோடிக்கணக்காக இருக்காங்க. ஆனால் உயிருள்ள விசுவாசம், எ லைஃப் ஆஃப் ஃபெய்த். எத்தனை மிஷினரிகள் ஆபிரகாம் அழைத்தார். வேதம் என்ன சொல்லுது? அது விசுவாச பட்டியலை படித்து பாருங்க. என்ன இடத்துக்குன்னு கூட தேவன் சொல்ல வான்னார், புறப்பட்டாங்க. தட் இஸ் ஃபெய்த். ஏன்னா என் தேவன் சரியா வழி நடத்துவார், என் தேவன் சீரா நடத்துவார், என் தேவன் ஒரு நாள் என்னை கைவிட மாட்டார். நான் ஏமாந்து போயிடுவேன், ஆனால் என் தேவன் என்னை ஏமாற்ற மாட்டார். அது விசுவாசங்க. மூன்றாவது விசுவாசம் என்ன தெரியுங்களா? ஃபெய்த் என்டியூர்ஸ் ட்ரையல்ஸ். சோதனை எனக்கு இல்லைன்னு யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாத்துக்கும் சோதனை இருக்குல்ல. உனக்கு சோதனை இருக்கு, எனக்கு சோதனை இருக்கு. நிச்சயமா சோதனை இல்லாமல் இல்லையே. ஏதாவது ஒரு காலகட்டத்தில் சோதனையை சந்திக்கிறோம். விசுவாசம் என்பது சோதனையை தாங்க, தப்பித்துக் கொள்ள, அதை கடந்து போக உரிய அந்த நங்கூரத்தை உன்னுடைய ஆத்மாவில் இட்டு உன்னை வழி நடத்துகிறது. நீ உலக மனிதனை போல நடக்கிற மனுஷனா இருக்க மாட்டீங்க. யூ வில் நெவர் பி. உனக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? என்ன? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் எ வேர்ல்ட்லி மேன் அண்ட் எ பிலீவர்? சோதனை என்பது இல்லாமல் இல்லை. யாக்கோபு 1வது அதிகாரத்தில் என்ன சொல்லப்படுகிறது? வேதமானது தெளிவாக சொல்லுகிற சத்தியத்தை நாம் பார்க்கிற அருமையானே, தேவனது வசனங்களை நம்முடைய வாழ்க்கையில் அனுப்புகிறார். எதற்காக? நம்ம எங்க நின்று, where do I stand? என்னுடைய விசுவாசங்கிறது எங்க இருக்கு? நான் தேவனுக்கு முன்பாக எங்கே இருக்கேன்? மனுஷனுக்கு முன்பாக அல்ல, தேவனுக்கு முன்பாக நான் எங்கே இருக்கிறேன்? தயவுசெய்து அந்த அம்மாவுக்கு ஒரு சேர் தனியாக அந்தாண்ட போட்டு வைங்க. ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது, ஒரு மாதிரி சத்தம் போட்டுட்டு. கொஞ்சம் சேர் அந்த பக்கம் போட்டு கொஞ்சம் உட்கார வச்சுருங்க ப்ளீஸ். ஷி டிஸ்டர்ப்ஸ் எ லாட்டுங்க. இங்கே முன்னால் உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்குது. அதான் அம்மா எப்சி பிடிச்சி உட்கார வைங்க. நீ தான் சரியான ஆள் அதுக்கு. அருமையாலே, விசுவாசங்கிறது சோதனையை வெற்றியாய் கடந்து போகிறது தான் விசுவாசங்க. You will pass through the trials victoriously. ஒரு ட்ரையல் வருது, வாழ்க்கையில் சோதனை வருது, அதுலேருந்து எப்படி வெளியே வர்ற? தோற்று துவண்டு வரையா? அது விசுவாசம் இல்லைங்க. இஸ் நாட் ஃபெய்த். இஸ் நாட் ஃபெய்த் அப்சல்யூட்லி. சோதனை இல்லாத யாருமே இல்லைங்களே. யாக்கோபு 1வது அதிகாரம் வாசிங்க. யாக்கோபு 1வது அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிப்போம். சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். இட்ஸ் எ சேலஞ்ச்.
டு ப்ரூவ் காட் இன் மை லைஃப். என்னுடைய வாழ்க்கையில் தேவனை நிரூபிக்கும்படியான ஒரு சவால் இது. இந்த உலகம் என்னை பார்த்து கொண்டிருக்கிறது. அல்ல, உலகம் என்னை பார்த்து கொண்டிருக்கிறது. நீ என்னைக்கு ஒரு விசுவாசின்னு டிக்ளேர் பண்றையோ அன்னைக்கு உலகம் என்னை பார்த்து கொண்டிருக்கிறது. ஹவு டு ஐ ரெஸ்பாண்ட்? சோதனை வரும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் சிலர் பார்ப்பாங்க, ரொம்ப பக்தியாக பேசுவாங்க, ஆனால் சின்ன சோதனை வந்தால் கூட அப்படியே துவண்டு அழ ஆரம்பிச்சிருவாங்க. துவண்டு வாங்கி, ஐயோ ஐம் சாரி, திஸ் இஸ் நாட் ஃபெய்த். இது விசுவாசம் இல்லைங்க, இது விசுவாசம் இல்லை. உன்னுடைய வாழ்க்கையில் விசுவாசம் என்பது ஒரு ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ் இருக்குங்க. God will give you courage to face the temptation. சோதனையை சந்திக்க அந்த தைரியத்தை உனக்கு கொடுப்பாருங்க. அதுதான் விசுவாசம். யோபின் புத்தகத்தில் யோபு 13வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். யோபு 13வது அதிகாரத்தில் இங்கே யோபனுடைய சோதனை மிக பயங்கரமானது. உண்மையிலே சொல்லப்போனா அவனுடைய நிலையானது பயங்கர. நம்ம யாருமே அவிதமான ஒரு சோதனையில் கடந்து போனதில்லை. அவன் என்ன சொன்னான் பாருங்க, யோபு 13:15 ஒரு எடுத்து விட வாசிக்கலாம். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். அடுத்த வசனம் வாசிங்க. அவரே என் ரட்சிப்பு, மாயக்காரனோ அவர் சந்ததியில் சேரான். என்னை கொன்று போட்டால் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். என்னுடைய கடந்த காலங்களில் என்னை வழிநடத்தி வந்த தேவன் இன்பம் மட்டும் என்னை கைவிட்டுடுவாரா? அம்மையாலே, விசுவாசங்கிறது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பூஸ்டாக இருக்குங்க. சோதனையின் வேளையில் you will live alive more than the usual time. வழக்கமான நேரத்தை விட சோதனையின் பேரில் நீ இன்னும் அதிக உறுதியாக இருப்பா. you'll be more stronger during temptation. that is faith. அதுதான் விசுவாசம். யோபு சொன்னாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவரில் நம்பிக்கையாக இருப்பேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். யார் சொன்னதுங்க? யோபு சொன்னார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். மை ரிடீமர் லிவத், மை காட் இஸ் நாட் டெட். நான் என்னோட பேச மாட்டாத ஒரு தெய்வத்தை நான் வணங்கல. அல்ல, faith is nothing but a living relationship with a living God. ஒரு ஜீவனுள்ள தேவனோடு கொண்ட ஒரு ஜீவனுள்ள வாழ்க்கைங்க இது. something tremendous. யோபு சொன்னாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அது faith, அது விசுவாசம். ஏன்னா எனக்கு தெரியும் தேவனிடத்து அன்புகளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறேன். I know that it works for good. எனக்கு நன்மைக்கு எதுவாக தான் இது நடக்கிறது எனக்கு தெரியும். ஆனா இப்ப கடந்து போற வேளையில அதற்குரிய பலத்தை என் தேவன் எனக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அவரை சார்ந்து நான் வாழுவேன். அது விசுவாசம் இல்லைங்க. யோபனுடைய வாழ்க்கையில it endures faith, it endures trials. சோதனைகளை அது கடந்து போகும். சோதனைகளை வெற்றியாய் கடந்து போகும். நம்முடைய வாழ்க்கையில் அருமையானே, we are different people. வித்தியாசமானங்க. என்ன அவர் priorities of God. என்னுடைய முக்கியத்துவம் தேவன். அருமையானே, என்னுடைய வாழ்க்கையில் தேவன் முதலாவது இல்லைன்னா ஒரே ஒரு சூத்திரம் தாங்க, வெரி சிம்பிள். வாழ்க்கை சரியாக அழகாக கட்டப்படணும்னா only one formula. This is very simple. ஒரே ஒரு ஃபார்முலா தான் இருக்கு. வாழ்க்கை செம்மையாய், நீதியாய், சரியாய், அழகாய், ஆராய்ந்து முடியாத பெரிய அளவில் கட்டப்படும்னா there is only one formula in the Bible. ஒரே ஒரு வேதம், சூத்திரம் தான் இருக்கு. முதலாவது தேவனுடைய ராஜ்யம். Seek ye first the kingdom of God and his righteousness, and all the rest of the things will be added unto you. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, அவருடைய நீதியை தேடு, மற்ற எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். அதில் தான் தப்புன்றோம். நீ முதல்ல ஆண்டவரை வைக்க பழகுங்க. ட்ரை லேர்ன் டு புட் காட் ஃபர்ஸ்ட். உன் வாழ்க்கையில் நிச்சயமா ஆண்டவர் செய்யறாரா இல்லையான்னு சொல்லு. உன் வாழ்க்கையில் முதலாவது நீ ஆண்டவரை வைக்கலையே, அதுதான் பிரச்சனை. Why God is not working in and through your life?
முதலாவது தேவன் அருமையாலே, God should be the first one. அது ஒரே ஒரு ஃபார்முலா தாங்க. பைபிளில் வேறு ஒன்றுமே இல்லை. உன் குடும்பத்தை கட்டணுமா, வாழ்க்கையை கட்டணுமா, உன்னுடைய காரியத்தை கடைசி மட்டும் நீ நல்லா வெற்றியாக போகணுமா, உன் பிள்ளையெல்லாம் கத்தலால் போதிக்கப்படும், எல்லாத்துக்கும் ஒன்றே ஒன்று, புட் காட் ஃபர்ஸ்ட். தேவனை முதலாவது வைக்க கற்றுக்கொள். மற்றதெல்லாம் காட் வில் ஒர்க். இஸ் அலைவ், உயிரோடு இருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில் இந்த விதமான காரியம் என்பது ஒரு சாதா வேதத்தில் பார்க்குறோம். We see in the Bible. ஆகவே சோதனைன்னா இட் will induce faith. சோதனை சகிக்கிறவன் பாக்கியவான். Blessed is the man who endures sufferings. சோதனை மேலே நீ எப்படி நடக்கிற? உண்மையாலுமே உன் வாழ்க்கையில் அந்த நேரத்தில் அமைதியாக இருக்கிறையா? உன்னுடைய ட்ரஸ்ட் தேவன் பேரில் இருக்கா? இந்த ஜீவனுள்ள தேவன் பேரில் உண்டு இருக்கா? கண்டிப்பாக இந்த தேவன் இதை சரியாக செய்வார். அதனால விசுவாசம் உள்ளவன் பதறவே மாட்டாங்க. They will never be அங்கே எங்கே ஓடி அலசடிப்படவே மாட்டான். Faith makes you stronger. விசுவாசம் உன்னை அதிகமாக பலப்படு. ஏன்னா என் ஆண்டவர் அறியாமல் ஒன்றும் நேரிடுதில்லை. ஐ பிலீவ் இன் இஸ் சாவர்னிட்டி. அவருடைய சர்வ ஏகாதிபத்தியத்தை நான் நம்புகிறேன். அவர் இந்த உலகத்தை ஆளுகை செய்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் he has got a plan for me. ரட்சிப்பில் இருக்கிற salvation is free. ரட்சிப்பு இலவசம். ஆனால் நம்ம எதை பண்ணுறோம், ஏதாவது ஒர்க் அவுட், அது வேற. இந்த வேதம் ரெண்டுமே சொல்லுது. தேவனின் சர்வ ஏகாதிபத்தியம் சொல்லுது, உன்னுடைய பொறுப்பையும் சொல்லுது. ரட்சிப்பு கர்த்தருடையது. இட்ஸ் ஃப்ரீ. ரட்சிப்பு மாத்திரமல்ல, ரட்சிப்போடு கூட உனக்கு சமாதானம் ஃப்ரீ, சந்தோஷம் ஃப்ரீ. இட்ஸ் ஆல் ஃப்ரீ. ரட்சிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையில கர்த்தருக்குள் நான் களி கூறுவேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் இட்ஸ் அப்சல்யூட்லி ஃப்ரீ. யூ ஆர் a free bird. எந்த சூழ்நிலையிலும் you will rejoice. கர்த்தருக்குள் நான் களி கூறுவேன். ஏன்? my God works on my behalf. என் பட்சத்தில் என் தேவன் செயல்படுகிறார். அதுதாங்க விசுவாசம். அந்த விசுவாசம் இடத்துல இல்லையா? அதனாலே தாழ்த்துவோம், தப்பே இல்லை. தாழ்த்துவோம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் அந்த விசுவாசம் இல்லையே. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்கிறேன், ஆனால் எங்கே எனக்கு அந்த விசுவாசம்? இட் ப்ரூவ்ஸ் பை ஒர்க் ஆக்ஷன். செயல் இல்லாத விசுவாசமே இல்லைங்க. வேதத்தில் ஒவ்வொரு இடத்திலும் பார்க்குறோம் அந்த விசுவாசம். விசுவாச பட்டியலை பார்க்குறோம் இல்லைங்க. எப்படியாக தேவன் பெரிய காரியங்களை சாதாரணமான மக்களை கொண்டு செய்ததை பார்க்கிறோம். நான்காவது, faith brings salvation. விசுவாசம் உடைய வாழ்க்கையில் ரட்சிப்பை கொடுக்கிறது. that is salvation. விசுவாசம் உடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது உடைய வாழ்க்கையில் you believe on the word. நீ ஆண்டோடைய வார்த்தையை நம்புற. ஆண்டவர் சொல்லி இருக்கார்ல, சொன்னபடி செய்வார். he will never fail. ஒரு நாளும் தோற்று போக மாட்டார். I tell you dear people, God will prove. தேவன் நிச்சயமாக நிரூபிப்பார். சந்தேகமே இல்லைங்க. நீங்களும் நானும் ஆண்டவரை விட்டு விலகி போயிடுறோம். ஆண்டவரை விட்டு தவறி போய் கொண்டிருக்கிறோம். அம்மையான சோனேஸ்வரி, வேர் ஆர் யூ டிராவலிங்? எங்கே பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிற? தேவனை விட்டு விலகி போயிட்டு இருக்கிறியா? ஆர் யூ கோயிங் அவே ஃப்ரம் காட்? வேர் இஸ் யுவர் ஃபெய்த்? உன்னுடைய விசுவாசம் எங்கே? எதை பார்த்துட்டு இருக்கிற? ஆபிரகாம் லோத்து பிரச்சனை வந்தது. ஆபிரகாம் சொன்னாரு, லோத்து நீ இந்த பக்கம் போனா நான் அந்த பக்கம் போறேன், நீ இந்த பக்கம் போனா நான் அந்த பக்கம் போறேன், நீ அந்த பக்கம் போனா இந்த பக்கம் போறேன். ஃபெய்த். லோத்து என்ன பண்ணான்? சோதோம் கர்த்தருடைய தோட்டத்தை போல இருக்குது, ஆகவே அங்க போயிடலாம். அம்மையாலே, நம்ம அநேக தப்பு செய்யறது தான். there is a danger in living by sight. நீ தரிசித்து நடக்கிறதுல அபாயம் இருக்கிறது. அவங்க போனா பைபிள் சொல்லுது, அவன் நாள்தோறும் வாதிக்கப்பட்டான். every day he was tormented in his consciousness. என்ன torment? ஐயோ, நான் தப்பு செஞ்சிட்டேன். I have done a wrong choice. நான் ஆபிரகாம் கிட்ட சொல்லியிருக்கிறோம்,
அண்ணா நீங்க எதை சொல்றீங்களோ அந்த பக்கம் நான் போறேன்னு சொல்லியிருக்கணும். இந்த சோதோமை பார்த்து நான் செழிப்பா இருக்கு நீங்க கொண்டு வந்தேன். என் குடும்பத்தை ரட்சிக்க முடியல, என் பிள்ளைகள் எல்லாம் வழிவிட்டு போயிட்டாங்க. He lost his family. யாரையுமே அவன் காப்பாற்ற முடியல. பாருங்களேன், எவ்வளோ தைரியம் கிடைச்சோம். அவனுடைய வாழ்க்கையில் there is always danger in living by sight. நீ தரிசனத்தை நடக்கிறையா? நீ அதே இதையும் கணக்கு போட்டு நடக்கிறையா? உங்கள்கிட்ட இவ்வளோ பணம் இருக்கிறதுனால அதை நான் செய்வேன்னு நினைக்கிறையா? நோ டியர் ஃப்ரெண்ட், அது நமக்கு உதவி செய்யாது. தயவுசெய்து நீங்கள் தரிசனத்தை நடக்கிறதுல குழப்பம் இருக்கும், பிரச்சனை இருக்கும், ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ், ஆங்கர், டிஜெக்ஷன், சோர்வு, தளர்வு எல்லாம் உனக்குள்ளே இருக்கும். வாழ்க்கையில் நீ தரிசனத்தை நடக்கிறதுனால அநேக சமயங்களில் தடுமாற, விசுவாசம் ஜெபம் பண்ண முடியல, பைபிள்லாம் உனக்கு ஒன்று இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவைக்குரிய காரியங்களுக்கு உனக்கு ஆர்வம் இல்லை. நீ என்ன நினைக்கிற? இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் இல்லையே. ஃபெய்த் வித்தவுட் ஒர்க்ஸ் சால்வேஷன். எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. யாரை எடுத்து வாசிங்க. எபேசியர்கள் நிருபம் 2வது அதிகாரம் 8வது வசனம். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. You extend the hand of faith. ஆண்டவர் சொல்லியிருக்கார், உனக்காக ரட்சிப்பை நான் சம்பாதிச்சு வச்சிருக்கிறேன். இட்ஸ் ஃப்ரீ, இட்ஸ் ஃப்ரீ, அப்சல்யூட்லி ஃப்ரீ. சால்வேஷனோட சந்தோஷம், சமாதானம், நம்பிக்கை, விசுவாசம், தைரியம், பலம் இதெல்லாம் எனக்கு ஃப்ரீ. விசுவாசத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? பை ஃபெய்த். சால்வேஷன் பை ஃபெய்த். டியர் பீப்பிள், உன்னுடைய வாழ்க்கையை யோசனை பண்ணி பாரு. எங்கே போயிட்டு இருக்க? வேர் ஆர் யூ டிராவலிங் பை? வேர் ஆர் யூ டிராவலிங் பை? இந்த பயங்கிறது இருக்க ஒரு கொடுமையான ஒரு காரியங்க. அறிந்து அறியாமல் ஒரு விதமான பயம் மனுஷனை ஆட்டி படைக்க தெரியுங்களா? ஒரு விதமான பயம் அவனை எப்பவும் ஆட்டி படைச்சிட்டு தான் இருக்கு. ஐயோ என்ன ஆகுமோ, எதாகுமோ, எப்படி ஆகுமோ, எப்படி ஆகுமோ, அப்படி ஆகுமோ. பயம் இருக்கிறதுனால தான் எப்பவுமே நம்ம ஆண்டவர்கிட்ட ஒளித்து கொள்ள பார்க்கிறோம். பயம் எங்க இருக்கோ அங்க நம்ம என்ன பண்ணுவோம்? ஆண்டவர்கிட்ட போய் ஒளிஞ்சுக்க பார்ப்போம். பாருங்க, இந்த ஆதாம் என்ன செஞ்சான் பாருங்க. டர்ன் வித் மீ, ஜெனசிஸ், ஆதியாகம புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆண்டவர் வர்றாரு, ஆதாம் நீ எங்க இருக்கிறான்னு கேட்கிறாரு. வேற யாரையோ ஆண்டவருக்கு தெரியாதா? தெரியுமே. அப்ப ஏன் அப்படி கேட்கிறாரு? அப்ப கேட்கும் பொழுது இவன் அதுக்கு என்ன பதில் சொல்றான் பாருங்க. ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் இவனுடைய வாழ்க்கையை பாருங்க. என்ன தேவன் பயப்படக்கூடியவரா? இல்லையே. இஸ் a God who loves me. என்னை நேசிக்கிற தேவன் அவர். ஆதியாகமம் 3:10 வாசிங்க. அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒளித்து கொண்டேன். ஏயா, ஏன் ஆண்டவரை விட்டு நீ விலகி போயிட்டு இருக்கிறேன்னு கேட்கிறேன். ஏன் விலகி போயிட்டு இருக்கிற? யூ டோன்ட் ஹேவ் இன்ட்ரெஸ்ட் வித் காட். தேவனுடைய ஆர்வம் இல்லை. யூ லாஸ்ட் இட். இழந்துட்ட. ஏன் போய் ஒளிகிற? தேவனை விட்டு ஏன் போய் ஒளிகிற நீ? ஆமாங்க, ஆண்டவரை விட்டு ஒளிகிறதுனா என்ன? உன் சொந்த வழியில போனீங்கன்னா ஆண்டவரை விட்டு ஒளிகிற. அப்போ ஆண்டவர் பார்த்துருவார், ஆண்டவர் ஏதாவது செய்வார். இல்லை, நான் விரும்புகிறபடி செய்ய முடியாது. ஹைடிங் யுவர் செல்ஃப் ஃப்ரம் காட். அம்மானுடைய வாழ்க்கையில் த கிரேட்டஸ்ட் கிஃப்ட் இந்த விசுவாசம் இல்லைன்னா இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஈவு என்ன தெரியுங்களா? த சன் ஆஃப் காட், தெய்வகுமாரன், த சன், த சால்வேஷன் ஆஃப் காட், தேவனுடைய ரட்சிப்பு இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில அது இருக்கா? அது இருந்தா அதோட சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும், அதோட தைரியம் இருக்கும், விசுவாசம் இருக்கும். லைஃப் இஸ் a லைஃப் வேர் யூ வில் ஸ்டாண்ட் போல்ட். தைரியமா நிற்ப. சேலஞ்சஸ் தைரியமா நிற்பங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அதனால விசுவாசம் இல்லாமல் ரட்சிக்கப்படவே முடியாது.
ஐ கான் பி சேவ்ட். அப்போ இந்த விசுவாசம் இருக்குதுன்னா இந்த மாதிரி விசுவாசம் எனக்குள்ளே இருந்தால் தான் நான் ரட்சிக்கப்பட்டதனுடைய உண்மையான அந்த காரியம் என் வாழ்க்கையில் நிரூபணமாக இருக்குமே. அப்போ நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னா இந்த விசுவாசம் எனக்கு தேவை. அப்படின்னாலே நீ தேவனை நோக்கி பார், இஸ் ஃப்ரீ. நீ ஒன்றுமே செய்ய தேவையில்லை. ஆண்டவரே தாழ்த்து, தாழ்மையில் ஒரு கிருபை அளிக்கிறார். தேவனிடத்தில் போய் நம்ம பெருமைப்பட முடியுங்களா? அவர்கிட்ட போய் நம்ம பெருமையை காட்டலாமா? வேண்டாம் வேண்டாம். அவர்கிட்ட போய் காட்டாத, வேண்டாம். பாவியாகன் மேல் கிருபையாயிரம். தாழ்த்து. ஆண்டவரே என் வாழ்க்கையில் இப்படி இருக்குது, என்னுடைய சூழ்நிலை இப்படி இருக்குது, என்னுடைய பயம் இப்படி இருக்குது, என்னுடைய குழப்பம் இப்படி இருக்குது, என் வீட்டில் இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது. ஏன் தாழ்த்து? தாழ்த்து. அது நல்லது உன்னுடைய வாழ்க்கையில். இவரை கண்டு நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சொல்கிறாரு, வான்னு தானே கூப்பிடுறாரு. வருத்தப்பட்டு பார்க்குமே வான்னு தானே சொல்கிறாரு. அந்த இளைய குமாரன் பன்றிகளின் சகதியோடு கூட தானே வர்றான். அம்மையாலே ரட்சி, இதில் பயமே இல்லைங்க. ஸோ ஃபெய்த் பிரிங்ஸ் சால்வேஷன் இல்லை? என்ன ஒரு அருமையான ஒரு காரியம் இல்லைங்க. விசுவாசம் என்பது அந்த திருடன் பாருங்க, அவன் சும்மா அவனுக்குள்ள அந்த விசுவாசம் வந்த உடனே அவன் என்ன பண்றான்? அந்த சேவிங் ஃபெய்த். இந்த இவர் தான் ரட்சகர். அந்த சேவிங் ஃபெய்த்துங்கிறது என்னன்னா, விசுவாசத்திலேயே ரட்சிக்கும் விசுவாசம். நீ ஒரு காரியத்துக்காக நம்புறதில்ல, இதை எனக்கு நப்ப செய்வார் அப்படிங்கிறதில்ல. சல்வேஷன் ஃபெய்த் பை ஃபெய்த். இந்த ஃபெய்த்துங்கிறது என்னன்னா சேவிங் கிரேஸ். பார்க்குற ஆண்டவரே அடியனை நினைத்தரலும். ஆகவே விசுவாசம் ரட்சிப்பை கொடுக்கும். ஐ எம் சேவ்ட், ஐ எம் த சைல்ட் ஆஃப் காட். அவனுடைய பிள்ளை நான், எனக்காக அவர் செய்வார். நான் எண்ணுவதை விட எனக்கு அதிகமாக செய்வேன்னு பைபிள் சொல்கிறார். நீ நினைப்பதிலும் அதிகமாக நான் செய்வேங்கிறார். நான் அப்பத்தை கேட்டால் கல்லையா கொடுப்பார், மீனை கேட்டா பாம்பை கொடுப்பாரா? லூக்கில் சொல்லுது, முட்டையை கேட்டால் தேலை கொடுப்பாரா? அதனால faith is such a great thing. கடைசியாக faith always looks forward. முன்னால் போகும், பின்னால் பார்த்துக்கிட்டே ஐயோ எனக்கு இப்படி ஆச்சு, எனக்கு இப்படி ஆச்சு, இப்படி நடந்தது, இப்படி நடந்தது. நோ 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 நோ, அது faith இல்லை. faith looks forward. 2 கொரிந்தியர் 5:7 வேதம் என்ன சொல்லுது? 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 7வது வசனத்தில் வேதம் என்ன சொல்லுது? எடுத்து நீங்கள் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5:7. இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாக இருக்கிறோம். தைரியமாக இருந்து தேகத்தை விட்டு குடிபோகும், கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாக விரும்புகிறோம். I am bold enough to run this race. தைரியமாக தான் நான் போயிட்டுருக்கிறேன். முடிஞ்ச ஆண்டவர்கிட்ட முடிஞ்ச உடனே ஐ வில் கோ டு காட், தேவனிடத்தில் போயிடுவேன். இட் லுக்ஸ் ஃபார்வர்ட். பின்னால் நோக்கி பார்த்துட்டு சிலர் வாழ்க்கை எப்போ பார்த்தாலும் சரி பின்னாலேயே போட்டு கிளறிக்கிட்டே இருப்பாங்க. அன்னைக்கு இப்படி சொன்னல, இன்னைக்கு இப்படி சொன்னல, என் வாழ்க்கையில் இப்படி நடந்ததில்லை, என் வாழ்க்கையில் அப்படியாச்சு இப்படியா, எப்போ பார்த்தாலும் திருப்ப 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 அதே தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஃபெய்த்தில் நீ விசுவாசிக்கிற தேவன் உன்னுடைய பாவத்தை எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு தெரியுங்களா? கடலின் ஆழத்தில் போட்டார். நீ ஏன் போய் கடலின் ஆழத்தில் அங்கே போய் பார்த்துட்டு இருக்கிற? பார்க்கவே முடியாது உன்னால. கடலின் ஆழத்தில் போட்டார். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். உன்னுடைய பாவம் சிவேர் என்றதான் பஞ்சை போல வெண்மையாகும். நீ என்னைக்கு உண்மையான மனதோடு கூட ஆண்டவரே என் பாவங்களை மன்னி என்று சொன்னையோ அன்னைக்கு உன் பாவங்களை கர்த்தர் மன்னித்து இருக்கிறார். நீ ஏன் போய் அதை கிளறிட்டு இருக்கிற? அப்படியே குற்றமற்ற மனசாட்சி. A faith which is not weaned. என்ன ஒரு அருமையான ஒரு காரியம் இல்லைங்க. It looks forward. முன்னோல நோக்கி what can I do? ஏவன் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த நாளில் நான் என்ன செய்ய போறேன்? எனக்கு இருக்கிற கொஞ்ச நாளில் நான் அடிக்கடி சொல்ல, ஆண்டவரே எனக்கு கொஞ்ச நாள் வச்சிருக்கீங்க, எனக்கு என்ன வச்சிருக்கீங்க தெரியல. how long will I live? எவ்வளோ காலம் இப்போ வாழ்வேன் எனக்கு தெரியாது. ஏன்னா டெத் மே கம் அட் எனி டைம், எதனால வரலாம். ஆனால் இந்த கொஞ்ச நாளில் ஐ மஸ்ட் ஆக்டிவ்லி ஒர்க் ஃபார் காட். தேவனுக்காக நான் உழைக்கணும். ஹீரோஸ் ஆஃப் ஃபெய்த் நம்ம அதான்களை பார்க்குறோம்.
Faith looks forward. அவங்க நித்தியமான அந்த வீட்டுக்கு அவங்க போகும்படியான எபிரேயர் 11 தான் பார்க்குறோம். பின்னாலேயே எப்போ பார்த்தாலும் பவுல் என்ன சொன்னார்? பின்னானவைகளே நடந்து. எதற்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன்? ஃபார் வாட் பர்பஸ் ஐ am called? எதுக்காக நான் அழைக்கப்பட்டிருக்கேன்? I tell you dear people, a child of God will have a greater goal. பெரிய ஒரு அவனுக்கு நம்பிக்கை இருக்குங்களே. பிலிப்பியர் நிருபத்தில் பாருங்க, பவுல் எப்படி வாழ்கிறாரு. ஐயோ, சிலர் எப்போ பார்த்தாலும் பழசு 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 அதே நோண்டிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறது. அன்னைக்கு இப்படி சொன்னல, அன்னைக்கு இப்படி நடந்தது, அன்னைக்கு நடந்தது. அப்போ நீ ஆண்டவர் அறியாமல் இருந்த, இப்போ நீ ஆண்டோடைய பிள்ளை இல்லையா? ஆர் யூ நாட் த சைல்ட் ஆஃப் காட்? அப்போ ஏன் இன்னும் நீ இப்படி நடந்துட்டு இருக்கிறான்னு கேட்குறேன். பிலிப்பியர் நிருபத்தில் பவுல் என்ன சொல்கிறாரு பாருங்க, 3வது அதிகாரம் 12வது வசனம், 11-12. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அருமையாலே, என்னுடைய வாழ்க்கையில் நான் எவ்வளோ காரியங்களை சந்திச்சிருக்கேன். இட்ஸ் ஆல் ஓகே, நோ ப்ராப்ளம். பிரச்சனை ஒன்றும் இல்லை. தேவன் கைவிட்டுட்டாரா? தேவன் கைவிட்டுட்டாரா? இல்லைங்க. Really dear people, you look forward. இந்த உலகம் குப்பையுமாக எண்ணுகிறேன், நஷ்டம் என்று எண்ணுகிறேன். சிலர் காசு 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 உன்னை பைத்தியக்காரனாக்கிறேன், தெரியுங்களா? உன்னை பைத்தியக்காரனாக்கும். ஏன்னா உன்னுடைய இருதயமே அதில் லயித்து போயிடும். You will have a strong anchor on the money. பவுல் சொல்றாரு, இதையெல்லாம் குப்பை என்று எண்ணுகிறேன். வாசிங்க சொல்றாரு, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக. என்ன? என் சாட்சியை காத்துக்கணுங்க. என் சாட்சி முக்கியம். உடைய வாழ்க்கையில் விசுவாசம் இருக்கா? Do you have faith? பவுல் சொல்றாரு, நான் அடைந்த ஆயிற்று அல்லது முற்றும் தேறினவன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். என்னுடைய கோல் அதுவல்ல. என்னுடைய கோல் என்ன? வாட் இஸ் த பர்பஸ் ஃபார் விச் காட் ஹஸ் கால்ட் மீ? என்ன தேவன் அழைத்தனுடைய நோக்கம் என்ன? அதை நான் தொடரும்படியா? பின்ன இது எல்லாம் ஒரு நாள் போயிருங்க. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் தேவன் என்னை கைவிட்டதில்லை, இதுவரைக்கும் கைவிட்டதில்லை. காட் பிளெஸ்ட் மீ abundantly. தேவன் உண்மையிலவராக இருக்கிறார். அம்மையால் என்னுடைய வாழ்க்கையில் நீ உண்மையாலுமே நான் சொல்கிறேன், உன் இருதயத்தை சரியாக ஆராய்ந்து பார். உன் இருதயத்தை ஆராய்ந்து பார். எனக்குள்ள உண்மையான விசுவாசம் இருக்கா? Do I have faith? ஏன் அப்படியெல்லாம்? ஏன்னா என் சாட்சி முக்கியம். அம்மையால் என்னுடைய வாழ்க்கையில், ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் தேவன் இதை அனுமதித்திருக்கிறார். உன்னுடைய விசுவாசம் எங்கே இருக்குன்னு ஆண்டவர் பார்க்குறாரு. சிலர் பிரச்சனை வந்தால் பழைய மனுஷன் ஆயிடுறாங்க, ஓல்டு மேன். இல்லை 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 இல்லை, மை கோல் இஸ் நாட் திஸ். என்னுடைய சாட்சி முக்கியம், என்னுடைய வாழ்க்கை முக்கியம். நாளைக்கு எந்த விதமான அநீதியான ஒரு காரியம் என் பேரில் சுமத்தப்படக்கூடாது. அதனால என்னுடைய வாழ்க்கையில் விசுவாசம் இருந்தால் தாங்க. நீ சோதித்து பார். விசுவாசம் இருந்தால் தான், நீ ரட்சிக்கப்பட்டிருந்தால் தான் இந்த விசுவாசம் இருக்கும். விசுவாசம் இருக்கிறதுல ரட்சிப்பு இருக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் யோசித்து பார். உன்னுடைய வாழ்க்கையில் உலக பிரகாரமான காரியங்களை பார்த்து நீ நடந்து கொண்டிருக்கிறையா? உன்னுடைய கண்கள், ஒரு விசுவாசம் உள்ளவனுடைய கண்கள் எங்க? கடைசியாக ஒரே ஒரு வசனம் சொல்லி முடிக்கிறேன். எபிரேயர் நிருபம் 12வது அதிகாரம் ஃபைனலாக இதை நான் சொல்லி, அவனுடைய கண்கள் இங்கே தாங்க இருக்கும். His eyes will be upon this. எபிரேயர் 12வது அதிகாரம் வேதனை சொல்லுது. எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனம் வேதனை சொல்லுது. அதை வாசித்து முடிப்பேர், அது தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குறரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நியமித்திருக்கிற ஓட்டத்தில்
பொறுமையோடு ஓட கடவும். அருமையான சகோதரனே, உனக்கு முன்பாக சாட்சியாய் சொல்றேன், இந்த விசுவாசம் இருந்தாதான் நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய் என்பது அர்த்தம். If you don't have this faith, you are not saved. உன் வாழ்க்கையில உன்னுடைய ரட்சிப்பை நிரூபணம் பண்ணும்படியாக இந்த சத்தியமானது உன்னுடைய வாழ்க்கையில விசுவாசத்தை கொடுத்திருக்க வேண்டும். அந்த விசுவாசத்துக்குரிய நடக்கை உன்னுடைய வாழ்க்கையில வெளிப்பட வேண்டும். அது ரட்சிப்பு. வாழ்க்கையில எப்படி நடந்துட்டு இருக்க? இன்னும் உன்னுடைய வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமில்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறையா? தேவனை முதலாவது நாள வைக்க முடியலையா? யோசித்து பார். தேவனிடத்தில் உன்னை ஒப்புக்கொடு. ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, விசுவாசம் என்பது நம்பப்படுகிற நிச்சயம். இன்னைக்கு விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசம் உள்ளவன் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆவியானவரே, நீர் ஒருவரே ஒரு உள்ளத்தில் பேச முடியும். ஆண்டவரே, you alone can speak to your heart. ஒரு மனிதனுடைய இருதயத்தை எந்த ஒரு மனுஷனும் மாற்ற முடியாது. எந்த ஒரு மனிதனுடைய இருதயத்தை இந்த உலகத்தில் எதுவுமே மாற்ற முடியாது. பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம்தான். ஆண்டவரே, நீர் பேசும். ஐயோ, இந்த உலகத்தில் நாங்கள் வைத்திருக்கிற பணமும் பொருளும் நகையும், ஒருவேளை நாங்கள் மரிக்கும் பொழுது நகையோட புதைச்சாலும் நகை தான் அங்கே இருக்குமே ஒழி, எங்களுடைய ஆத்துமா நரகத்துக்கு தான் போகும். ஆவியானவரே, பேச மாட்டீரா? பேச மாட்டீரா? இருதயங்களை சந்திக்க மாட்டீரா? இருதயங்களை விடுதலையாக்க மாட்டீரா? ஐயோ ஆண்டவரே, விதமான சத்தியங்களை கேட்டும் தங்களுடைய ஆத்துமாவை இழந்து போனா, ஆண்டவரே, நீரே அதற்கு சாட்சி. நீரே அதற்கு சாட்சி. தன்னை தாழ்த்த விருப்பம் இல்லைன்னா ஆண்டவரே, ஐயோ நான் இப்படி இருக்கிறேனே என்று தன்னை குறித்து வருத்தப்பட மனசுல அந்த எண்ணம் இல்லைன்னா நீர் ஒருவரே இறங்க முடியும். கர்த்தாவே, ஆவியானவரே, உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன், உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.